எதுக்கு இது? ஒண்ணு இல்ல, அன்னைக்கு என்ன அடிச்சு தூக்கிட்டு போனப்பா நீ எனக்காக எவ்வளவு சண்டை போட்ட. இந்த ஊர்ல எங்க ஆத்தாவை தவிர எனக்காக யாரும் சண்டை போட்டதே கிடையாது. தான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. உன்கிட்ட என்ன இல்லன்னு பார்த்தேன். இது இல்ல, அதான் இந்த லவிக்கை போட்டுக்க. இந்த ஊர்ல இருக்கிறவனுங்கெல்லாம் உன்னை எப்படி பாக்குறானுங்க தெரியுமா? வீதியில போறவங்கலாம் இந்த பட்டி வழியா வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க. அது அவ்வளவு நல்லா இல்ல. இந்த லவிக்கை போட்டு அரைச்சுக்க. சரி கொடு. இனிமே பட்டி பக்கம் ஏன் எட்டி பாக்குறான் நான் பாக்குறேன். ஐயோ, என்ன போலியா? போட்டிருக்கிறேன். ஆனா நீ வாங்கிட்டு வந்த லவிக்கையோட லட்சணத்தை பாரு. என்ன? ஐயோ, என்னது? நான் யாருமே பார்க்க கூடாது தானே உனக்கு லவிக்க வாங்கி போட்டேன். இப்போ வெள்ளா தெரியுது பாரு, ஒண்ணுமே போடல. எட்டாத இடத்துல பொத்தான வச்சா எப்படி போட முடியும்? ஐயோ, உனக்கு தானே எட்டாது, எனக்கு எட்டுமே. எங்க அதோ போட்டு விடுறேன். எங்க இருந்த இன்னொன்னு இருக்கா? என்ன பண்றீங்க? அது அவங்களுக்கு பொத்தான் போட முடியல. போடாங்கறல போடா. போடா. ஏண்டி ஆட்டுப்பட்டி போட வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஜமீனிய பட்டா போட வந்திருக்குன்னு இப்பதாண்டி தெரியுது. ஒண்ணும் தெரியாத பையன்கிட்ட உடம்ப காட்டி ஆசைய தூண்டி விட்டு ஆசைய புடுங்கலான்னு வந்தியா? ஏய், அப்படி உடம்ப காட்டணும்னு ஆசையா இருந்தா ஐயாட்ட காட்டு. ஐயா நல்லா பாப்பார். பட்டி போட நீ இடம் கொடுத்ததால பாய் விரிக்க நான் இடம் கொடுப்பேன்னு நினைச்சியா? யாருக்கா வேணும் உன் சொத்து சுகமோ? நான் பொட்டச்சியா இருந்தாலும் நானா உழைச்சு பொழைக்கிற ஜாதி. உங்களை மாதிரி அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படுறவ கிடையாது. ஓஹோ, இவ்வளவு தைரியம் இருக்கிறதுனாலதான் ஊர்ல ஒரு பையன் கேட்காத கேள்வியா நேத்து நீ கேட்டியாக்கோ. இத பாரு, நாளுக்கு நாள் நீ பட்டிய மாத்துற மாதிரி நான் குட்டிய மாத்துறவன். எங்கிட்டியாவா மவளை எண்ணி 24 மணி நேரத்துல பட்டி தொட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போகல. என்ன பண்ணுவ? கழுத்தை வெட்டிருவியா? அப்பாவி ஒத்தனை ஏமாத்தி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அத தட்டி கேட்டா மிரட்டுறீங்களா? இத பாரு, நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பஞ்சம் பொழைக்க வந்தவளுக்கு நெஞ்சில கொழுப்பு நிறைய தாண்டி இருக்கு. நீ ஜாதின்னு நினைச்ச, ஆனா இங்க பொழப்ப கெடுக்கிற ஜாதின்னு காட்டிட்டால நாங்களும் காட்டுறோம். நானும் காட்டுறேன். உங்க கண் முன்னாடியே ராசியாவை கல்யாணம் பண்ணி என் புருஷனாக்கி காட்டல. என் பேர் ஆட்டுக்காரி ஜோதி இல்ல. தாலி கட்டிக்கிறேன்னு சொன்னவங்களோட தலை வேற முண்டு மேல வெட்டி தள்ளுற வந்திருக்கோம். இங்க இதுக்கு பஞ்சாயத்து பண்ற வந்த. ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பஞ்சம் பொழைக்க வந்த நாய் வந்த 10 நாள்ல ராசியா மாய்க்கிருக்கான்னா அவ ஆம்பளை சோகத்துக்கு தலையான அர்த்தம்டா. ஓ, விடிஞ்சத ஊர் சனத்தை கூட்டி ஆட்டுப்பட்டிலேயே அவ படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. அப்பதான் ஊருக்குள்ள எந்த பொட்டச்சியும் ராசையா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. உங்களெல்லாம் கூத்து பார்க்கவோ படம் பார்க்கவோ கூட்டிட்டு நிக்க வைக்கல, பாடம் படிக்க கூட்டிட்டு வர சொன்னோம். டேய், உங்களால கல்யாணத்தை பார்க்க முடியாது. இருந்து கண்ணு கழிவுறத உங்க கண்ணால பாருங்க. டேய், மணி அடிச்சு முதல் பாடத்தை ஆரம்பிச்சு வைங்கடா. என்கிட்ட வராத. வேண்டாம், என்கிட்ட வராத. வேண்டாம், என்கிட்ட வராத. ஏண்டா கண்ண போத்துறீங்க? என்ன ஏசுனா சீதை அடிக்கிறோமா இல்ல சீதையை சிதையாக்குறோமா? வயலுக்கு ஏற்போட வந்தவா ஜமீனோட கரவசமா காசப்பட்டா சும்மா விட்டுருவோமாடா? அதான் கருத்துக்கு கல்லறை கட்ட போறோம். பாஞ்சாலி காப்பாத்துறதுக்கு ஒரு கண்ணை வந்தா இங்க ஏ சபையில எந்த வெண்ண வருவான்னு பாப்போம்.
உடம்புல காயமோட ரெண்டு தட்டு தட்டி ஓரத்தில் உட்கார வைங்க. மாமா வேண்டாம் வேண்டாம் வீட்டுல சொல்லுங்க மாமா வேண்டாம் வேண்டாம் ஜோசி வீட்டுல நடந்துக்க மாமா வேண்டாம் மாமா நான் சொல்றது கேளுங்க டேய் பாத்துக்கங்கடா, நல்லா பாத்துக்கங்க. இந்த ராசியாவுக்கு பொண்டாட்டி ஆகணும் எந்த பொட்டச்சி நினைச்சாலும் சரி, இந்த ஜமீன் சொத்துக்கு சொந்தக்காரன் எந்த நினைச்சாலும் சரி, இந்த ஆட்டுக்காரிக்கு நடந்த கதிதான் உங்க எல்லாத்துக்கும். இனிமே ராசி உங்க வீட்டு பக்கம் வந்தா சோறு கொடுங்க, சொக்கா கொடுங்க.
ஆனா சுகம் மட்டும் கொடுத்துறாதீங்கடா. கணக்கு ஆட்டுப்பட்டி காலி பண்ணிட்டு வழக்கு மேல கோடி தின்னு போட்டு அவளை அனுப்பிச்சு வச்சிரு. சரிங்க. பாப்பா